World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மாநாடு பற்றிய ஒரு சிறு அறிவிப்பு. தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா 29/8/2020 ஒரு சின்ன குடியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு 6 மாணவர்களோட ஆரம்பிக்கப்பட்டது. முதல் மாநாடு ஈரோட்டில் நம்ம நடத்தணும். ரொம்ப குறுகிய ஒரு 100-120 மாணவர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக இருந்துச்சு. அது ஒரு நாள் மாநாடாக நம்ம நடத்தியிருந்தோம், குடும்ப விழாவாக நடத்தியிருந்தோம். அடுத்தது 2வது ஆண்டு மிகவும் பிரம்மாண்டமாக டிஜிட்டல் முறையில் அறிமுகப்படுத்தி தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த ஜோதிடத்துறையில் சாதனை படுத்தி கொண்டிருக்கக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு மேல் ஜோதிடத்துறையில் ஜோதிடராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்ற ஒரு விருது ஒரு 10 பேருக்கும், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சமுதாயத்தில் எல்லா அங்கங்களிலும் சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அகஸ்கரா அப்படின்ற ஒரு விருதையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டை தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக இந்த வருடமும் அதையே நம்ம தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வாரம் நிகழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த வாரம் ஒரு நிகழ்ச்சியை பண்ணணுன்றதை ஆரம்பித்தது நம்ம தான். அதன் பிறகு தான் ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்தாங்க. சில பேர் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க, சில பேர் பண்ண முடியாமல் விட்டுட்டாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றதுனால 184 வாரங்களை கடந்து அது பயணிச்சிட்ருக்கு. அது நம்மளுடைய இதாக போயிட்டுருக்குறோம். அதை தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் சேவை செய்யணும், எல்லாருமே பணம் கொடுத்து ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமான ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி மூலியமாகவும் வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இலவசமாக நம்மளோட நிர்வாக குழுவை சேர்ந்த சேவை குழுவை சேர்ந்த முதல்ல ஆரம்பத்தில் மஞ்சுளாதேவி பண்ணாங்க, அதுக்கப்புறம் பொன்னுசாமி பண்ணார், இப்போ பார்த்திங்கன்னா சசிவதனா மேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அப்படியே மாறி இன்றைக்கி அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதுவும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்றதுக்காக நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தர்மசாஸ்தா ஓப்பன் பண்ணி ஒரு 32 சாதனைகள் பண்ணியிருக்கு. அது பார்த்திங்கன்னா அதில் மிகப்பெரிய சாதனையாக நான் சொல்கிறது ஜோதிட கீதம். ஜோதிடத்துக்காக தனியாக ஒரு பாடல் இசைக்கப்பட்டு எழுதப்பட்டு நானே எழுதி இசைக்கப்பட்டு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு விழாவில் அதை நம்ம நிறைவேற்றணும். 3ஆம் ஆண்டு விழாவில் நம்மளுடைய டிஎஸ்ஜேவி ஆப்பில் ஃபஸ்ட் டைம் அது பார்த்திங்கன்னா முற்றிலும் வித்தியாசமாக ஒரு ஜாதகர் யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் டேட்டா பர்த் டைமாக பர்த்து போட்டாவே போதும், அவங்க எந்த கோயிலுக்கு போனால் எந்த மாதிரியான பரிகாரங்கள் எடுக்க முடியுன்றத பரிகாரத்தோடு, அதே போல் திருமண பொருத்தம் அட்டவணை, என்னுடைய 10 ஆண்டுகளுடைய அந்த கணிதத்தை எளிமைப்படுத்தி ஒரு அட்டவணையாக ஒரு மதிப்பெண் போட்டு ஒரு 22 விதிகள் அதில் பொருத்தி வரக்கூடிய அமைப்பில் போட்டு உங்களுக்கு ஆப்பாக கொடுத்துருக்கோம். அதை இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இந்த வருஷம் அதாவது 1.0 4.0 அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டில் மிகப்பெரிய ஒரு நிறைய அப்டேட்டுகளோடு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பானது மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் வரப்போகுது. அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்மளுடைய புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிர்வாகக்குழு சேர்ந்த சூரஜ் அவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலசுப்ரமணியம், குரு கார்த்தி அவர்கள் நைட்டு மேஜிக் ஷோ பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சி இரவு சனிக்கிழமை எனக்கு நடக்க இருக்கிறது. அதே போல் மதியமானது பார்த்திங்கன்னா 2 ஆன்மீக பேச்சாளர்கள் நம்ம இருக்காங்க. சூழ்நிலையை பொறுத்து நம்ம அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறோன்னு சொல்லி வச்சுருக்கோம். அவங்க ஸ்பீச் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இருந்தாலும் அந்த மேடை அந்த டைமிங் அதை பொறுத்து அதனுடைய ஸ்பீச்சானது திட்டமிடப்படுகிறது. இதுதான் விஷயம். முதல் நாள் முழுவதும் ஜோதிடருக்கான விழாவாகவும் 2ஆம் நாள் முழுவதும் மாணவர்களுக்கான விழாவாகவும் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எல்லாருமே 2 நாளும் கலந்துக்கலாம். ஆனால் மேடை என்பது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அது சூழ்நிலை, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாநாடு உங்களுடைய மாநாடாக நினச்சிக்கோங்க. ஸோ இந்த காணொலி வழியாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கக்கூடிய அனைவரும் உங்கள் குடும்ப விழாவில் நீங்கள் எப்போ வேணால் கலந்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உபாசனை வச்சுருக்கிறோம். உபாசனை இது வரைக்கும் ஜோதிடத்துறையில் நான் நிறைய நாள் இருக்கிறேன், எந்த உபாசனையும் எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இந்த தலைமை அலுவலகத்தில் நம்ம உபாசனை நடத்தியிருக்கிறோம். உபாசனையில் கலந்துக்கலாம். சனிக்கிழமை காலையில் 4:32 மணிக்கு நம்மளுடைய
அங்கே வந்து கணபதி ஹோமத்துடன் நம்மளுடைய மாநாடு ஆனது தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து மிகப்பெரிய பரதநாட்டிய நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட பெருமக்களுடைய வாழ்நாள் சாதனையாளர் விருது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொற்பொழிவு, தொடர்ந்து 110 ஜோதிடர்களுக்கான அந்த ஏவி வாழ்த்துறை இதெல்லாம் நடக்க இருக்கிறதுங்க. ஸோ எல்லாருமே குடும்பத்தோடு கலந்துக்கங்க. இன்னும் நிகழ்ச்சி நிரல் எல்லாம் இப்போவே கொஞ்சம் சொன்னால் இதாக இருக்காது, அந்தந்த டைமில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அற்புதமான இந்த வாய்ப்பில் எல்லாரும் கலந்துக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாருக்கும் பயனடையணும். உங்கள் சக நண்பர்களை கூட்டிகிட்டு வாங்க, ஓகேங்களா? எந்த விதமான டொனேஷனும் கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம். வரவங்க மன நிம்மதியாக பார்த்து கேட்டு ரசித்து மெய்சிலித்து போகிற அளவுக்கு தான் நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வாங்க, அறுசுவை உணவு, ஓகேங்களா? உணவுக்கும் சரி எதுக்கும் சரி எப்போயுமே எங்களுடைய வருமானத்திலையும் எங்களுடைய பணத்தில், ஏன்னா எங்கள் மாணவர்கள் கொடுக்கக்கூடிய வருமானம் எனக்கு இருக்குது, அதுவே எனக்கு போதும். அதே நான் உங்களுக்கு வந்து செலவு பண்ண தெரியா இருக்கேன். அதனால் வந்து தாராளமாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம். இங்கே என்னோடய பையனை கூப்பிட்டு வரலாமா, அப்பாவை கூப்பிட்டு வரலாமா, தம்பி கூப்பிட்டு வரலாமா, யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். அதெல்லாம் எந்த விதமான மாற்றம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது பண்ணலாம். மேடை கேட்காதீங்க, இது ஒன்று மட்டும்தான். மேடை ஏறும்னு நினைக்காதீங்க. சூழ்நிலையில் அது வந்து முடியாத போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு கலந்து கொள்ளுமாறு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகக்குழு சேவைக்குழு மாணவர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முடிக்கிறோம். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. நன்றி.